எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான அதே சமயம் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ், அகரகர், கடற்பாசி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ கடற்பாசி முழுமையாக கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சரியாக எனக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம திக்கான பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு மீடியமான ஸ்வீட் தான், அதனால் 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட ரோஸ் மில்க் மிக்ஸ்ன்னு இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை ஒரு 7 ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு. பால் ஓரளவுக்கு திக்காக ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் திக்காகக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நம்ம இதில் நம்ம இந்த பாலை நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்து செய்யும்போது நமக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதனால நான் இந்த மாதிரி அகலமான பிளேட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஊற்றுனதுக்கு அப்புறமா மீதி பாதி முந்திரியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தட்டில் ஊற்றுனது போக மீதி கொஞ்சம் பால் இருந்தது, அதனால் இந்த சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை டீமோல்டு பண்ணிடலாம். அதனோட ஓரங்களில் லைட்டாக கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா கமுத்துனிங்கனாவே போதும். ஈஸியாக டீமோல்ட் ஆயிருங்க. சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது மேலே டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு புதினா இலை மட்டும் நம்ம வச்சிடலாம். இப்போ தட்டில் வச்சுருக்கிறதையும் நம்ம பீஸ் போட்டுடலாம். அதனோட ஓரங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.